கீழுள்ள விலை தொடர்பை அவதானித்து விடையை தெரிவு செய்க. மாம்பழம் ஒன்றின் விலை யாது? சரியா? இந்த முதல் 2 பட்டியையும் கூட்டுங்க. 2 பட்டியையும் கூட்டைக்கு என்ன? இந்த பழம் கூட்டி 2 மாம்பழம் கூட்டின விலை வரும். இந்த பழத்தையும் கூட்டினா அது 130 ரூபாய்ன்னு தெரியும். அதோட 2 மாம்பழம் அதை கூட்ட இது 85 115 வைத்தின 200 ரூபாண்டு வரும். அப்போ 2 மாம்பழம் 70 ரூபாண்டு வரும். மாம்பழம் ஒன்று 35 ரூபாய். எழுதுறது இல்லை, சரியா? பேனை வைக்கக்கூடாது எதுக்குமே. இது இல்லை, டக்குன்னு யோசிக்கலாம். இப்படி என்ன சார் இந்த ஆப்பிள் என்னாசி மாம்பழம், ஆப்பிள் என்னாசியும் கூட்ட 130, ஆப்பிள் என்னாசி 2 மாம்பழம் கூட்ட 200. அப்போ 2 ஆப்பிளே என்னாசியும் கூட்ட 132. அப்போ 2 மாம்பழம் 70 ரூபா. அப்போ ஒரு மாம்பழம் 35 ரூபா. அப்படி டக்குன்னு யோசிக்கலாம், சரி? பயன்படுவதற்கான கட்டணமாக முதல் 30 அலகுகளுக்கு அலகொன்றுக்கு ரூபாய் 15 வீதமும், அடுத்த 25 அலகுகளுக்கு அலகொன்றுக்கு ரூபாய் 20 வீதமும், அதற்கு அடுத்த அலகொன்றுக்கு ரூபாய் 25 வீதமும் அளவிடப்படுகின்றது. இதற்கு ஏற்ப 80 அலகுகள் மின்சாரத்துக்கு அளவிடப்படுற பணம் உழவு, சரியா? முதல் 30க்கு 15 வீதம், சரியா? அடுத்தது 25 அலகு, இன்னும் 9 தாண்டல. அப்போ இதுவும் பெறும். 25 அலகுக்கு 20 ரூபாய் வீதம். அடுத்தது 20 அலகு ஒவ்வொன்றுக்கும் 25 ரூபா. 30ம் 25ம் 55. அப்போ 80 அலகுல இருந்தால் இன்னும் 20ல் 55 போனால் 25. இது ஒவ்வொன்றுக்கும் 25, சரியா? 30 தர 15, 3 தர 15 45, 0 போட்டால் 450, 25 தர 2 50, 0 போட்டால் 500, 25 தர 25 625, சரியா? இனி இதை கூட்டி பார்ப்போம். 500ம் 450ம் 950, 950ம் 625ம் 5 6 5 7 9 15 1575 ரூபாய். இதனை சதுரமுகியாக மாற்றுவதற்கு இன்னும் தேவையான சிறிய சதுரமுகி குற்றிகளின் எண்ணிக்கை தெரிந்து கேட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே 4 லைன், இங்கே 4 லைன். அப்போ ஒரு 4 தர 4 ஒரு சதுரமுகி தான். அப்போ 16 இது கீழே இருக்கும், சரியா? உயரம் என்னென்னு பார்ப்போம். 1 2 3 4 4ன்னா மொத்தம் அதில் எத்தனை சதுரமுகி இருக்கணும்டா? 16 தர 4 64 சதுரமுகி இருக்கணும். இப்போ எத்தனை இருக்குன்னு பார்ப்போம், சரியா? 4 4 8, இங்கே 4 12. இதில் எத்தனை இருக்குது? 3 2 5 5 3 6. இங்கே எத்தனை இருக்குது? 2 3 3. மேலே எத்தனை இருக்குது? 1. எத்தனை இருக்குன்னா 12 மாறும் 18, 18 3 21 22 இருக்குது. 64ல் 22 போனால் இன்னும் 42 சதுரமுகி குற்றி தேவை, சரியா? கார் ஒன்று, பேருந்து ஒன்று, லொரி ஒன்று 180 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதற்காக ஒரே ஆரம்ப இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்தன. அவை பயணிக்க தொடங்கிய நேரம், வேகம் முறையே கீழுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. வாகனங்கள் சென்றடைந்த தொடர் ஒழுங்கு, சரியா? இது 60 கிலோமீட்டர் per ஹவரில் போகுதுண்டா. அப்போ 120 கிலோமீட்டர் 3 மணித்தியாலத்தில் கிடைக்கும். 180 60 பிரிச்சா 3. அப்போ இது 8 மணிக்கு போகும். இது 180 கிலோமீட்டர் தூரத்தை 45 கிலோமீட்டர் per ஹவரில் போகுதுண்டா. 180 45ஆல் பிரித்தா 4 மணித்தியாலமும் அங்கே ஒரு இது 4 மணித்தியாலம், அந்த மாதிரி 4 மணித்தியாலத்தை விட கொஞ்சம் கூட. அப்போ என்ன, 11 மணியை விட கூட. இது 90 கிலோமீட்டரில் போகுது. 2டா 10 மணிக்கு போயிடும், சரியா? 11 மணின்ட்டு இதை பிரித்து கண்டுபிடி எடுத்துக்கொண்டு இல்லை. ஏன்னா இதுலேயே விளங்கிட்டு 11 மணிட்டு கிட்டத்தட்ட 11 விட கூட 11 இருக்கு. என்ன எல்லாம் செஞ்சு பார்த்து என்ன விட வைக்கலையே. எங்களுக்கு ஒழுங்கு தானே கேட்டிருக்கு. வாகனங்கள் சென்றடைந்த தொடர் ஒழுங்கு என்னென்னா, முதலாவதாக பேருந்து போகும், அடுத்ததாக கார் போகும், அடுத்ததாக லோரி போகும். இதான் ஒழுங்கு, சரி?
தாயக்கட்டை ஒன்றில் எவையேனும் எதிர்ப்பக்கங்களில் காணப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை 7 ஆகும். ஒன்றையொன்று நோக்கும் வண்ணமொட்டப்பட்ட பக்கச்சோடிகளில் காணப்படும் புள்ளிகளின் கூட்டுத்தொகை 8 ஆகும். ஒரு தாயக்கட்டையை எடுத்தோம்னா அதன் எதிர்ப்பக்கங்களோட கூட்டுத்தொகை 7 ஆகும். அதன் எதிர்ப்பக்கங்களோட கூட்டுத்தொகை 7. சரியா? இப்போ 1ண்டா 1க்கு எதிர்ப்பக்கத்தில் 6 இருக்கும், 2ண்டா 2க்கு எதிர்ப்பக்கத்தில் 5 இருக்கும், 4ண்டா 4க்கு எதிர்ப்பக்கத்தில் 3 இருக்கும். அப்படி ஒரு தாயக்கட்டை. சரியா? அப்போ இங்கே ஆனால் ஒன்று ஒட்டுவமை பக்கம், அந்த பக்கம் இங்கே என்னென்றாலும் அந்த கூட்டுத்தொகை 8. அப்போ இது 4ண்டா இதுக்கு எதிரில் இருக்க பக்கத்தின் எண் என்னடா 3. ஒன்று ஒட்டுறது 8ண்டா கூட்டுத்தொகை. இது 3ண்டா அதோட ஒட்டுப்பட்டிருக்க இந்த தாயக்கட்டைன்ற பக்கம் 5. அப்போ அந்த 5க்கு எதிராக இருக்கிற அந்த பக்கத்தின் இது 2, 5ம் 2. சரியா? இங்கே 1ண்டா அங்கால இருக்க போகிறது என்ன 6. 1ண்டா அங்கால இருக்க போகிறது என்ன 6, கீழே இருக்க போகிறது 6. அப்போ சியில் என்ன இருக்க போகுதுண்டா 1 என்ன இருக்க போகுண்டா 10, 1 சரி, 6 சரி, 4ண்டா 4, அங்கே 3, 5 சரி, 5க்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்க 2 சரி. அப்போ அங்கே இருக்க போகிறது என்ன 1, 3 இல்லாட்டி 4 தான் சியில் இருக்க போகுது. 5 வராது, அங்கேயே சேர்ந்துச்சு. இங்கே 2க்கு எதிராக இருக்க போகிறது என்ன 5. சரியா? 1 கூட்டைக்கு என்ன வரும் 8. அப்போ 5ம் 3ம் தான் 8. 3 தான் இப்போ. விமலின் வீட்டிற்கு மேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் கமலின் வீடு, கமலின் வீட்டிற்கு வடக்கே 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமலனின். சரியா? என்னவா விமலன் வீட்டுக்கு மேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் கமலன் வீடு. 100. கமலனின் வீட்டுக்கு வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் அமலன் வீடா. அமலின் வீட்டுக்கு 100 கிலோமீட்டர் கிழக்கே, அமலன் வீட்டுக்கு 100 மீட்டர் கிழக்கே, 100 மீட்டர்டா அப்படியே நேர வரும். அமலன் வீட்டுக்கு 100 மீட்டர் கிழக்கே நகுலனின் வீடு. அப்போ இங்கே இதுவுமே 40 தான். சரியா? ஒரு நாள் விமலன் தன் வீட்டிலிருந்து முறையே கமலன், அமலன், நகுலன் வீடுக்கு 60 கிலோமீட்டர் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்றான். அவன் செல்லும் வழியில் ஒவ்வொரு வீடிலும் 40 நிமிடம் செலவழித்தான். அப்போ 100, 140, 240, 60 கிலோமீட்டர்ண்டா 240 60ஆல் பிரித்தா 4 மணித்தியாலம். சரியா? அதோட ஒவ்வொரு வீட்டிலையும் 10 நிமிஷம்டா 30, 4 hour + 30 minutes. சரியா? பின்னர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் எவ்விடத்தில் நிறுத்தாமல் சென்ற பாதையில் தனது வீட்டுக்கு சென்றான். அப்போ 40 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருக்கான். சரியா? 30 நிமிஷம். அதே பாதையில் தான் நம்ம திரும்பி வரோம். நீங்கள் நினைக்கலாம் இப்படி கீழே வரலாம் தானே, அப்படி இல்லை. அதே பாதையில் தான் திருப்பி வர. அப்போ அதுக்கு ஒரு 4 நிமிஷம். சரியா? அதே பாதையில் திரும்பி வர 240 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் per hourண்டா அதுக்கு 8 மணித்தியாலம் எடுக்கும். சரியா? ஃபாஸ்ட்டாக போகிறார். இந்த வரைக்கும் அதில் வர 8 மணித்தியாலம். முதல் 4 மணித்தியாலத்தில் போனார், இப்போ 8 மணித்தியாலத்தில் வர. சரியா? 8 4 12, 12 30, 12 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் எடுக்கும் இந்த பயணத்தை முடிக்கிறது. சரியா? இப்பிராணிகளில் அவற்றை இயல்பு ஒன்றின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தும் போது வரும் விடை. இது கால்களை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே 2 கால், இது 4 கால், இது 6 கால், இது 8 கால், இது பல கால். சரியா? அப்போ முதலாவது குறைஞ்சலேருந்து கூட என்று பார்த்தா EDABC, EDABC. சரியா? ஓகே, ஒரு பேப்பர் முழுமையாக செஞ்சுருக்கேன். இதில் வடிவாக 40க்கு 40 இருக்கக்கூடியது 1 2 விட்டால் கூட 38